நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னை வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் 3 லைசன்ஸ்லேருந்து கிளாஸ் 4 லைசன்ஸ் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்து லெட்டர் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு 4-5 நாள்லேயே வந்துட்டு அதிகமான பேர் வந்து அட்மிஷன் போனதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, திருப்பி வந்து லெட்டர் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அந்த லெட்டர் எப்படி இருக்கணும், ஸோ அது எப்படிலாம் லெட்டரை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு சாம்பிள் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இது மாதிரி கரெக்டாக வந்து நீங்கள் லெட்டரை ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது, உங்கள் கம்பெனியில் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும். ஸோ வந்து ஒரு சாம்பிள் லெட்டர் ஏதாவது வேணும்னு கம்பெனியில் கேட்டாங்க அப்படின்னா உங்கள் பாஸுக்கு நம்ம வீடியோ காமிங்க, இல்லைனா அந்த லெட்டரை காமிச்சாங்கன்னா கூட போதும். இப்படி தான் இருக்கணும், ஓகேங்களா? ஸோ வந்துட்டு அது எப்படி அப்படின்றத ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்த்துருவோம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு. ஓகே, சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரூல்ஸ்லாம் வந்து ரெகுலராக சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு மேலேயே வந்துட்டு கிளாஸ் 4 லைசன்ஸுக்கு வந்து லெட்டர் தேவை அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ரூல்ஸ் இருந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு வந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளில் ரொம்ப அதிகமாக பரவிடுச்சு. கிளாஸ் 4 லைசன்ஸுக்கு லெட்டர் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி பரவணும்னு வந்து ஒரே நாள் 500-1000 பேர்னு போகவும் அவங்க வந்து திருப்பி வந்து ஒரு 40 பேருக்கு தான் ஒரு நாளைக்கு உள்ளார வந்து அலோடு உண்டு, அட்மிஷன் போட முடியும். ஆனால் நிறைய பேர் போனதுனால ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. திருப்பி போங்கன்னு சொன்னாலும் போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து கண்டிப்பாக லெட்டர் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க திருப்பியும். ஸோ அந்த லெட்டர் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் முதலாளிகிட்ட நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டு பாருங்கள். ஐயா, இந்த மாதிரி நான் கிளாஸ் 4 லைசன்ஸ் எடுத்துறேன், கொஞ்சம் தயவுசெய்து உதவி பண்ணுங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்கள். அவங்க உதவி பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் கிளாஸ் 4 லைசன்ஸில் எடுத்துடலாம். கிளாஸ் 4 லைசன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்ல பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேலரி வந்து உங்களுக்கு ரொம்ப ஹையாக கிடைக்கும். ஸோ வந்து இப்போ நீங்கள் வாங்கிட்டு இருக்கிறத விட டபுளாக கூட சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ட்ரிப்பு பேஸில் சம்பளம் கிடைக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். வேலையும் பார்த்தீங்கன்னா டிரைவிங் மட்டும்தான் இருக்கும். இப்போ வந்து கிளாஸ் 3 எல்லாம் மோஸ்ட்லி நிறைய கம்பெனிகள் பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர் கம் ஒர்க்கர்னு தான் எடுக்கிறாங்க. ஸோ வந்துட்டு டிரைவர் கம் ஒர்க்கர்னு எடுக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேலையும் பார்த்துக்கணும், வண்டியும் ஓட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஆனால் கிளாஸ் 4லாம் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா டிரைவிங் மட்டும் பண்ணாலே போதும், ஒர்க் பண்ண தேவையில்லை, ஓகேங்களா? ஸோ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 3 டிரைவருக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்கும், ரெஸ்பான்ஸ் இருக்கும். இப்போலாம் வந்து கிளாஸ் 3 வந்து எல்லாருமே எடுத்து வச்சுட்டாங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் 3 டிரைவிங் லைசன்ஸுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கிடையாது, சேலரி அந்தளவுக்கு கிடையாது. அப்படி இருக்கிறப்ப கிளாஸ் 4 எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல வேல்யூ தான், ஓகேங்களா? ஸோ இந்த லெட்டர் வந்து உங்கள் முதலாளி தருவாங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பயன்படுத்திக்கங்க. வேறு யாருக்காவது இந்த வீடியோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் தாராளமாக ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே, இப்போ லெட்டர் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். நீங்கள் வந்துட்டு உங்கள் முதலாளிகிட்ட வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க. ஆல்ரெடி வந்து இந்த கிளாஸ் 4 லெட்டர் வாங்கின நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இந்த லெட்டர் வந்து நம்ம கொடுத்தாங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஹைட் பண்ணிவிட்டு பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இதில் இருக்குது, ஓகேங்களா? நான் லெட்டரை டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மேலே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கம்பெனி லோகோ இருக்கணும், ஓகேங்களா? அதாவது கம்பெனி லோகோ, அட்ரஸ், அது எல்லாமே டீட்டெயில்ஸ். கம்பெனி லெட்டர் பேடாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி அவங்க வந்து லெட்டர் கொடுக்குறது வந்து கம்பெனி லெட்டர் பேடில் தான் கொடுக்கணும், ஓகேங்களா? மேலே வந்துட்டு லோகோ இருக்கணும். அதுக்கு அடுத்தது டேட் இருக்கணும், ஓகேங்களா? என்னைக்கு வந்து அந்த டேட் வந்து அப்போ உங்களுக்கு லெட்டர் கொடுக்குறாங்களோ அந்த டேட் இருக்கணும், ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அவர் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அந்த நம்பர் வந்து இருக்கணும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம யாருக்கு லெட்டர் அனுப்புகிறோமோ அந்த அவங்களோடது. இப்போ நம்ம வந்து லெட்டர் எங்கே கொடுக்குறோம், இப்போ கிளாஸ் 4 லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு டிராஃபிக் போலீஸுக்கு தான் அனுப்புகிறோம். ஸோ டிராஃபிக் போலீஸ் உட்லண்ட்ஸ் டிரைவிங் சென்டர்னு சொல்லிட்டு அவங்களோட அட்ரஸ் இருக்கணும், ஓகேங்களா? அதுக்கு கீழே வந்துட்டு ரெஸ்பெக்டட் சார்னு சொல்லிட்டு அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளை ஆஃப் கிளாஸ் 4 டிரைவிங் கோர்ஸ் சப்ஜெக்ட் எழுதியிருக்காங்க. அதாவது இந்த லெட்டரை எதுக்கு கொடுக்குறாங்கன்றதுக்காக சப்ஜெக்ட் எழுதியிருக்காங்க. அடுத்தது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கர் நேம். இப்போ உங்களுக்கு நீங்கள் கிளாஸ் 4 லைசன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட நேம் இருக்கணும், ஒர்க்கர் நேம் இருக்கணும். அதுக்கு கீழே பின் நம்பர் அப்படின்னா எதுன்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஒர்க் பர்மிட் பின் நம்பர், ஓகேங்களா? ஸோ பின் நம்பர் இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு அந்த டீட்டெயில்ஸ் இருக்கணும், ஓகேங்களா? ஒர்க் பர்மிட்டில் அந்த பின் நம்பர் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க் பர்மிட்டில் இருக்கும். அதே மாதிரி உங்கள் ஒர்க் பர்மிட்டை வந்து ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா அதுலேயும் உங்களோட ஒர்க் பர்மிட் பின் நம்பர் இருக்கும், அதில் இருக்கணும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்ன எழுதியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the above name is an employer our company with class 3 driving license. அதாவது இந்த எம்ப்ளாயர் வந்து மேலே இருக்க அந்த நேமில் இருக்க எம்ப்ளாயர் எங்களோட கம்பெனியில் கிளாஸ் 3 டிரைவர் லைசன்ஸு வச்சுருக்காப்புல. வித் அவர் கம்பெனி சப்போர்ட் he would be applying for கிளாஸ் 4 டிரைவிங் கோர்ஸ். எங்கள் கம்பெனி வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுறோம் கிளாஸ் 4 டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்காக. ஸோ வந்து அந்த டிரைவிங் சென்டர் நேம் இருக்கணும். உங்கள் டிரைவிங் சென்டரில் வந்து இவருக்கு வந்துட்டு அப்ளிகேஷனை வந்து ஏற்றுக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லி தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? கீழே இவர் ஃபெய்த்ஃபுல்லின்னு போட்டு நேமு, அதாவது அந்த நேமுன்ற இடத்துல யார் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கம்பெனி லெட்டர் யார் தர்றாங்களோ அவங்களோட நேம் இருக்கணும். அவங்க அந்த கம்பெனியில் என்ன பொசிஷனில் இருக்காங்க அப்படின்றது இருக்கணும். அதுக்கு கீழே அவங்களோட சிக்னேச்சர் இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு கடைசியாக வந்து கம்பெனியோட ஸ்டாம்ப் கண்டிப்பாக இருக்கணும், ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் வந்து லெட்டர் இருக்கணும், ஓகேங்களா? அந்த லெட்டரையும் நாங்கள் டிஸ்பிளே பண்ணுறேன், நீங்கள் பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க.
ஸோ இது மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் கிளாஸ் 4 லைசன்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா வந்து லெட்டர் வந்து இருக்கணும். ஓகேங்களா? லெட்டர் மட்டும் கிடைச்சிருச்சு அப்படின்னா என் வாழ்க்கையே மாறிடும்னு நினைக்கிறேன். நிறைய பேரில் நானும் ஒரு ஆள். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த கிளாஸ் 4 லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணேன். ஆனால் கிடைக்கல. கம்பெனி லெட்டர் தர கூட ரெடியாக தான் இருந்தாங்க. ஆனால் என்னென்னா கிளாஸ் 3 டிரைவர் கம் ஒர்க்கர்னு இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. டிரைவர்னு மட்டும்தான் இருக்கணும். எங்கள் கம்பெனியில் லெட்டர் நாங்கள் தர தயாராக இருக்கோம். ஆனால் அந்த மாதிரி மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் வந்து என்னால் எடுக்க முடியாமல் போச்சு. இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்களும் ஒருத்தராக கூட இருக்கலாம். ஸோ வந்துட்டு லெட்டர் உங்களுக்கு லக் இருந்து சப்போஸ் உங்கள் முதலாளி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணார் அப்படின்னா அந்த மாதிரி லெட்டர் வாங்கி நீங்கள் எடுக்கலாம். ஸோ இப்படி தான் லெட்டர் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி லெட்டரை ரெடி பண்ணி நல்லபடியாக நீங்கள் கோர்ஸ் போய் நல்லபடியாக வந்து நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சி நான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.